வணக்கம், வெல்கம் டு சுகா கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறது மாட்டிறைச்சியில் வந்து பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் 2 கிலோ மாட்டிறைச்சி வந்து எடுத்து இந்த மாதிரி சைஸில் வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பெருசாக பட்டலாம், சின்ன பட்டலாம். 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 5 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு எடுத்து உடைச்சி வச்சுருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணும்போது காட்டுறேன். நெய், வெங்காயம் 3 பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து மல்லியில் புதினால இருக்குது. தயிர், 10 மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நான் ஒரு 8 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் பேஸ்ட் ஆக்குறதுக்கு. ஒரு கட்டு சீனி, பிரியாணியில். இதில் வந்து ஜாவத்திரி, அன்னாசிப்பூ, கருவேப்பட்டை, கிராம்பு, மற்றது பிரியாணிக்கு கலரிங் பவுடர், ரம்பையில், மஞ்சத்தூள், பிரியாணி பவுடர், ஏலக்காய், முழு மிளகு, தேவையான அளவு உப்பு. நான் வந்து அரிசியில் தயிரை பிரட்டி 20 நிமிஷம் ஊற விட்டுட்டு இப்போ அடிச்செடுத்து வச்சுருக்கிறேன் முக்கால் பதத்தில். நீங்கள் வந்து இது போடும்போது தண்ணி கொதிக்க வச்சுட்டு சரியாக அரிசி வந்து 20 நிமிஷம் தயிர் போட்டு ஊறி இருக்கணும். அதுக்கு பிறகு தண்ணி கொதிக்கும் போது கிராம்பு, ஏலக்காய், கருப்பு தேசிக்காய் போட்டுட்டு தேவையான உப்பை போட்டுட்டு அரிசியை போட்டு சரியாக முக்கால் பதத்தில் எடுத்து வைங்க. இந்த மாதிரி பதமாக இருக்கணும். நல்லாவே ஒட்டக்கூடாது, லைட்டாக ஒடியணும். இந்த மாதிரி பதத்தில் எடுத்து வைங்க. ஓகே, இப்போ வந்து சட்டி சூடேறிட்டுது. இந்த டைமில் வந்து நான் வந்து 5 கரண்டி நெய் எடுத்து இதில் விட்டு சூடாக விட்டுருக்கு. இந்த நெய் வந்து சூடாயின உடனே இப்போ பார்த்தீங்கன்னா சூடாகிட்டுது. இந்த டைமில் வந்து ஒரு 15 முழு மிளகு கிட்ட போட்டு, மிளகு போடும்போது சரியான கவனம், வெடிச்சு பறக்கும். இதில் வந்து ஜாத்திரி, பப்பாசிப்பூ, கிராம்பு, கருவேப்பட்டை இதெல்லாம் இதில் கொஞ்சம் நான் போடுறேன். அதோடு சேர்த்து ஒரு 15 ஏலக்காய் போட்டுருக்குறேன். ஒரு பொன்னிறத்துக்கு வதங்கின உடனே நான் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்க்க போகிறேன். வெங்காயம் நல்லாவே வதங்கணும். வெங்காயம் பொன்னிறத்துக்கு வதங்கினாக்கா அந்த பிரியாணிக்காக சேர்க்க கொடுக்கும். நீங்கள் நல்லா வதங்க விடுங்க. இதில் வந்து நான் பிரியாணியில் போட்டிருக்கேன். அதையும் வெங்காயத்தோடு நல்லா வதங்க விடுங்க. நல்லா வாசம் விடுங்க. வெங்காயம் நல்லாவே பொரியட்டுக்கும். இந்த டைமில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க இஞ்சி உள்ளி வந்து இதில் போட்டு ஒரு 8 பச்சை மிளகாய், முழு மிளகாய் போட்டு அதோடு சேர்த்து வெட்டி வச்சுருக்க புதினாவும் மல்லியிலையும் சேர்த்து இதில் நல்ல பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து புதினா, மல்லி, இஞ்சி, உள்ளி எல்லாம் போட்டு நான் பேஸ்ட் ஆக்கியிருப்பேன். நீங்கள் உங்கள் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கணும் உரைப்புக்கு. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் இதை அடிக்கும்போது ஒரு கரண்டி மிளகு, ஒரு தக்காளி சேர்த்து அடிக்கலாம். மிளகு வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உரைப்பு தேவைன்னா போடுங்க. தக்காளி வந்து டேஸ்ட்டாக கொடுக்கும். இன்னும் நான் வந்து போட இல்லை இதில். இப்போ இது வந்து பார்த்தா வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி கொண்டு வந்த டைமில் வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்காக தான் புதினா இஞ்சி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்க்கணும். இந்த டைமில் நாங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த ரம்பையிலையும் இதில் போடலாம். ஓகே, இப்போ வந்து நான் இதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்க்க போகிறேன். பேஸ்ட் வந்து அந்த இஞ்சி பூண்டு உள்ளி அது இந்த வாசனை வந்து கொஞ்சம் பச்சை தண்ணியான வாசனை போகும் வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் நீங்கள் சேர்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு உரைப்பு தேவை என்று சொன்னால் பச்சை மிளகாய் சேருவோம், தேவையில்லைன்னு சொன்னால் பச்சை மிளகாய் சேர்க்க தேவையில்லை. ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி செய்கிறது. நான் இந்த மாதிரி செய்கிறேன்னா அதை தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஓகே, இந்த டைமில் நான் ஒரு 1/2 கரண்டி மஞ்சள் தூள் இதில் சேர்க்க போகிறேன்.
இதில் ஒரு 3 கரண்டி பிரியாணி தூள் சேர்க்க போகிறேன். நான் வந்து 1.5 கிலோ அரிசி தான் எடுத்து வடித்து வச்சுருக்கிறேன். 7 பேருக்கு தேவையானது. உங்களுடைய அளவுக்கு ஏற்றபடி இதில் நான் காட்டின பொருட்கள் இதில் வந்து உங்களுடைய அளவுக்கு ஏற்றபடி சேருங்க. கூட வேணுமென்னா கூட போடுங்க. ஆனால் கராம்பு வந்து கூடினால் ஆகலும் ஒரு கயத்தன்மையை கொடுக்கும். இல்லை நான் வெட்டி வச்சுருக்கிற மாட்டு வெட்டி கழுவி வச்சுருக்கிறத இதில் சேர்க்க போகிறேன். ஓகே, இதை நல்லா கிளறிட்டு நான் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்போடு சேர்த்து இதில் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தயிரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றுறேன். தயிர் வந்து நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் தயிரும் அதோடு எடுத்து வச்சுருக்கிற சீனி கட்டியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் அதை போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல மாட்டு வெட்டி வந்து அவியும் போது நல்ல ஒரு சொத்து அவியும். சரியாயிட்டு 15 நிமிஷம் நல்லா மூடி விடுங்க. தேவைன்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷத்தால் நீங்கள் ஒரு கிளறி விடலாம். ஓகே, இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டுது. கிளறி விட போகிறேன். பார்த்தீங்கன்னா ரெட்டி நல்ல சொத்தாகவே இருக்குது. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி விடுவோம். ஓகே, மறுபடியும் 10 நிமிஷம் ஆகிட்டுது. இந்த தண்ணியெலாம் நல்லா கிளறிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் தனி மிளகாய் தூள் சேர்த்து சேருங்க. நான் பச்சை மிளகாய் சேர்த்ததால் உரைப்புக்கு வேறு எதுவுமே கூட இல்லை. ஓகே, இதில் வந்து நான் இப்போ அரைவாசி கறியை ஒரு இதில் எடுத்து வைக்க போகிறேன். ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் வந்து இந்த ரைஸில் அரைவாசியை நான் வந்து சேர்க்கப்புறம் நீங்கள் போடும்போது இது அழுத்தி எல்லா பக்கமும் வச்சிடலாம். இருக்கக்கூடிய விட்டுட்டு இப்போ வந்து இந்த டைமில் இதில் அரைவாசி போட்டு போடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி சரிப்படுத்திட்டு எடுத்து வச்சுருந்த அரைவாசி கறி வந்து திருப்பி இதில் போடுங்க. திருப்பி நீங்கள் ரைஸை இதுக்கு மேலே போட்டுவிடுங்க. இந்த மாதிரி நல்ல மட்டமாக அழுத்திட்டு இதுக்கு மேலே நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி கலரிங் தூளை வந்து மேலே லைட்டாக சேர்த்துடுங்க. பொரிச்சு வச்சுருக்கிற வெங்காய பொரியலை வந்து மேலே நல்லா தூவிட்டு வெங்காயம் வந்து இந்த ஒரு பதத்துக்கு இருக்கணும். இப்போ தான் நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா பக்கமும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு வெட்டி வச்சிருக்கிற மல்லியிலையும் புதினாவையும் வந்து இதுக்கு மேலே தூவி விடுங்க. ஓகே, புதினா மல்லியிலாம் போட்டாச்சு. வெங்காயம் பொரிச்சு வச்செல்லாம் இனி இதில் வந்து நான் குறைம்பா 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை மேலே விடுங்க. உங்களுக்கு புதினாயில் மல்லியில் வாசம் பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் குறைச்சி போடலாம். அதே போல் நான் இதில் வந்து மாற்றுச்சின்றபடியால் கஜு ஒன்றும் பொரித்து போட இல்லை. நீங்கள் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு விரும்பினால் கஜு நெய்யில் பொரித்து இந்த மாதிரி கடைசி டைமில் மேலே போட்டு விடுங்க. எனக்கு பிடிக்காது. நான் வெஜிடபிளுக்கு மட்டும்தான் சேர்க்கிறேன். நான் வெஜிடபிள் பிரியாணிக்கு மட்டும். அதால் நான் சேர்க்கையில் நீங்கள் விரும்பினா அதை வந்து சேருங்க.
இனி வந்து நான் இதில் வந்து இப்படி அலுமினியம் பேப்பர் வச்சு இந்த மாதிரி சரியாக இந்த மாதிரி நல்லாவே வெளியெல்லாம் காற்று போகாமல் சைட்டாக வச்சு ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி நல்ல ஸ்மால் ஃபயரில் விடுங்க. நீங்கள் தேவைன்னு சொன்னால் கோதுமை மாவு குழைச்சி சைட்டுக்கு வந்து அப்படியே இது காற்று போவான் பூசலாம். நான் அதை ஒன்றும் செய்யலை, நார்மலாகவே காணும் இந்த வைக்க, அதனால் செய்யலை. வெளியால் வந்து காற்று போகக்கூடாது 20 நிமிஷம். இந்த மாதிரி 20 நிமிஷம் விட்டுட்டு இந்த டைமில் வந்து நான் இதில் கேரட் வந்து சின்ன சின்னனா வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வெங்காய சம்பல் இந்த பிரியாணிக்கு போட போகிறேன். 5 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெள்ளரிக்காய் வந்து ஒன்று எடுத்து பெருசாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக புதியதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன், 3 கப் தயிர். தேவைக்கேற்ற உப்பு, தேசிக்காய் சாறு, உங்களோட புளிக்கேற்ற அளவு விடுங்க. அரைக்கரண்டி மிளகுத்தூள் உரைப்புக்கு. இதோட நான் கொஞ்சம் மல்லியிலையும் போட போகிறேன். போட்டுட்டு நல்லா கலந்துங்கன்னு சொன்னால் பிரியாணிக்கு ஒரு சம்பல் ரெடி, வெங்காய சம்பல். உங்களுக்கு மிளகு உரைப்பு பத்தையில்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னனா கட் பண்ணி போடலாம். நான் வந்து அதை சேர்க்கையில். ஓகே, இப்போ நான் சரியாக 20 நிமிஷம் சிமோட் ஃபயரில் விட்டுட்டேன். இப்போ இனி ஓப்பன் பண்ண போகிறேன். இதை வந்து இப்போ மெல்லமாக அப்படியே தரீங்கன்னு சொன்னால் சூப்பரான பிரியாணி, மாட்டிறைச்சி பிரியாணி ரெடி. வாசமெல்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்குது. மெல்லமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிறைச்சி பிரியாணி ரெடி. ஓகே, அருமையான மாட்டிறைச்சி பிரியாணி ரெடி. இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. தவறாமல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.